ஓகே, அந்த டாஸ்க்கை பண்ணுங்க. ஸோ தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், எதுக்காக ரீடெக்ஸ் போறோம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. Why Redux? Redux இல்லைன்னா எப்படி API கால இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம்? ஒரு டேட்டாவை தனியான ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கேருந்து எல்லா எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் இண்டிவிஜுவலாக ஸ்டோர் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்கு ரெடெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஆக்சிஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணுவோம், ஓகேவா? அதை விட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 3 மெத்தடா போகுது. ஒண்ணு என்னன்னா, இந்த இடத்துல ஒரு டிஸ்பேச் ஆக்ஷன்ஸ் ஒண்ணு டிஸ்பேச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆக்ஷன்ஸுக்கு வந்து தனியாவே நம்ம இந்த இடத்துல எழுத வேண்டியதை இன்னொரு இடத்துல எழுத போறோம், ஓகேவா? இந்த இடத்துல தான் ஆக்சிஸ் கால் வந்து கால் பண்ணணும். ஆனா இந்த ஆக்ஷன்ல மெயினா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த டைப். எதுக்காகனா இந்த டைப் அப்படின்னா ஒரு 10-15 டைப் கிட்ட இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் ஒரு 10-15 டைப் இருக்கும். அதுல ரிடியூசர்ல போயிட்டு தான் டேட்டா ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ஒரு காமன் ஒரு வே, ஓகேங்களா? இது வந்து ஒரு கீ. இந்த கீயை வச்சுதான் என்ன செய்யும் அப்படின்னா ரிடியூசர்ல வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். ரிடியூசர்ன்றதோட ஸ்டேட், ஓகேவா? ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் இதுல போய் விழுந்துடும், ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி போகணும்னா இந்த நேமை வச்சுதான் ஸ்டோர் ஆகும். பேலோட் அப்படின்றது கொடுக்கலாம் கொடுக்காமலையும் போகலாம். இது மேக்சிமம் இப்ப கெட் பண்ற இடத்துலனா, இப்ப நம்ம ஏபிஐ கால் ஹிட் அடிக்கிறதுல வந்து இதுல டேட்டா, ஓகே, இதை நான் சொல்றதை விட ட்ரை அவுட் பண்ணிடலாம். இப்ப இண்டெக்ஸ் பேஜ், ஓகேங்களா? டேஷ்போர்டு இண்டெக்ஸ் பேஜ் வரும்போது நான் இந்த ஏபிஐ காலை ஹிட் அடிக்கிறேன். இந்த ஏபிஐ காலை இப்படி நார்மலா ஹிட் அடிச்சோம்னா ஏசி ப்ராடக்ட்ஸ், இதை நான் இப்போதைக்கு க்ளோஸ் பண்றேன். app.js இதுவும் தேவையில்லை, ரூட் ரெடியூசர் தேவையில்லை, ஆக்ஷன்ஸ் பேஜ் இந்த இடத்துக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் மெத்தட், ஓகேங்களா? இந்த நார்மல் மெத்தடு ரீடெக்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத இப்ப பார்க்கணும். இப்ப கன்சோல் லாக் ஒன்று போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நடத்தினது இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். எனக்கு எப்ப கால் ஆகணும்னு நான் சொல்லி இருக்கேன் அப்படின்னா இது டேஷ்போர்ட் பேஜுக்கு போகும்போதே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி யூஸ் எஃபெக்ட் கரெக்டா தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துக்கு வரும்போதே அது கால் ஆனதுக்கு அப்புறம் எங்க போகணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட். ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றத எந்த இடத்துல சர்ச் பண்ணணும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம சென்ட் பண்றதுக்கு ரீடெக்ஸோட டிஸ்பேட்ச்னு ஒண்ணு இருக்கும். லாஸ்ட் டைம் நடத்தும் போது இது சொல்லியிருந்தேன். டிஸ்பேட்ச் ஒரு செட்டு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த டைம் போகும்போது டக்கு 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 காப்பி பண்ணி ரியாக்ட் ரீடெக்ஸ். இந்த ரியாக்ட் ரீடெக்ஸ் கொடுக்கக்கூடியதான் யூஸ் டிஸ்பேட்ச். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சஸ் இப்ப தேவை கிடையாது, அதை எடுத்துடும். இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து டிசேபிள்டு மோட்ல காட்டும். அது தேவைன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இப்ப இந்த யூஸ் டிஸ்பேட்ச் வந்து இங்க போட்டிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரியாக்ட் காம்போனன்ட் ரீடெக்ஸ் கூட பேசுறதுக்கு இது ஒரு மிடில் வேர், ஓகேங்களா? எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்றதா. இந்த டிஸ்பேட்சர் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணாம கான்ஃபிக் யூஸ் டிஸ்பேட்சர் இந்த மாதிரி ஒரு வேரியபிள்ல வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இது வந்து ஒரு ஃபார்மல் மெத்தட். இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டா ப்ரொவைடர் போடணும்.
ப்ரொவைடர் அப்படின்னா இந்த ரியாக்ட் ரீடக்ஸை கனெக்ட் பண்றதுக்கு எல்லாமே நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய காம்போனன்ட்ல கண்டிப்பா ப்ரொவைடர் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்துடலாம். இந்த டிஸ்பேட்சை இப்போதைக்கு நான் ஹைட் பண்றேன். ஹைட் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் இது மட்டும்தான். இது இங்க கால் ஆக போகும். கால் ஆனதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னா இது எங்க போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்க இருந்து ஆக்ஷனுக்கு போகும். இங்க இருந்து ரெடியூசருக்கு தான் போகும், வேற எங்கேயும் போகாது. ரெடியூசர் டேஷ்போர்டு ரெடியூசர் அதுதான் நேம் இங்க போட்டு வச்சிருக்கோம். என்ன டைப் கெட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் அது எங்கேயோ அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சும்மாத்துக்கு இப்போதைக்கு வச்சிருக்கோம். ஓகேவா? இந்த 3 டாட் ஸ்டேட் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுதான் ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஸ்ப்ரெட் ஆபரேட்டர், இது இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்னன்னா நீங்க ஒரு இந்த ஆப்ஜெக்ட் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒரு காப்பி ஆஃப் த ஆப்ஜெக்டா எடுத்து வச்சுப்பாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை நீங்க ஒரு காப்பி ஆஃப் த இதுவா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது. ஸ்டேட் ஃபுல்லாவே நான் எடுத்து காப்பி வச்சுக்கிறேன். ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிஸ்ட நான் சேஞ்ச் பண்றேன். அப்படிதான் இதுக்கான மீனிங். இந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கும். இப்ப கெட் ப்ராடக்ட் லிஸ்ட் சரியா? என்கிட்ட ஒரு ரெடியூசர் இருக்கு. இப்ப இதே மாதிரி இன்னொரு ரெடியூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்ட் ரெடியூசர். டேஷ்போர்ட்ல யூசர் ஆல்ரெடி இருக்கிறதால யூசர் ரெடியூசர் இருக்கு. இதை காப்பி பண்ணிட்டு யூசருக்கு ஒரு ரெடியூசர் users list. Okay. User list. சும்மா இப்போதைக்கு நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்டாவே பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாற இது இதனுடைய நேம் யூசர் ரெடியூசர் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ 2 ரெடியூசர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரே ஒரு ரெடியூசர் மட்டும் கனெக்ட் பண்ணி காமிச்சிருந்தேன் ரூட் ரெடியூசர்ல. இந்த டைம் 2 ரெடியூசர் இருக்கு. இப்ப ரூட் ரெடியூசர் இங்க வந்தாச்சு. இந்த ரூட் ரெடியூசர்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எல்லா ரெடியூசரையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? எல்லா ரெடியூசரையும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். சொல்ல போனா இதுதான் ஒரு பெட்டி கடை. ஓகேங்களா? இந்த பெட்டி கடையில தான் எல்லா விஷயமும் இருக்க போகுது. ஓகேவா? இது தனித்தனி கடைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் இது எல்லாத்தையுமே என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த இதுல வந்துட்டு கம்பைன் பண்ண போறேன். சோ கம்பைன் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கம்பைன் ரெடியூசர். கம்பைன் ரெடியூசர்ஸ் அப்படின்றது ஒரு நம்ம இப்ப ரியாக்ட் ரிடக்ஸ் கொடுக்கறதா. இங்க பாருங்க, டூ டூஸா தோ ரெடியூசர் தோ ரெடியூசர் இதை ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி வச்சுப்பாங்க. எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு இது பண்ணுது. action create score use redux. ஓகே, ஸோ கமெண்ட் ரெடியூசருக்கு போயிடுவோம். இது என்ன பேக்கேஜ் கொடுக்குறது நல்லா இருக்கும்.
இது அலைஸ் நேம் வைப்பாங்க, ஒன்றும் கிடையாது. இம்போர்ட் ஓகே டேஷ்போர்ட் எந்த இடத்துல இருக்கு, அதே ஃபோல்டர்ல ரெடியூசர்ஸ்ல டேஷ்போர்ட் இன்னொரு காப்பி எடுத்துக்கிட்டு users ஓகேவா. இது அலைஸ் நேம் வைக்கிறது ஒன்றும் கிடையாது. இதை நான் வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இல்ல அப்படியே டைரக்டா கால் பண்றதா இருந்தாலும் கால் பண்ணலாம். இதை எடுத்துட்டு அப்படியே கமா போட்டு கால் பண்ணிக்கலாம். யூசர் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கமைண்ட் ரெடியூசர் எந்த பேக்கேஜ் கொடுக்கும் அப்படின்றத Redux command reducer Redux command reducers இருக்கு. ஓகே, ஒன்றும் செய்யலைங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ரெடியூசரும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா, இப்போதைக்கு அது ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா இல்லை, ரெடியூசர் எதுக்குன்ற ஐடியா இல்லை. இப்போ மூணுத்தையுமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் ரெடியூசர் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, ரூட் ரெடியூசர். இப்போ அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி export default root reducer இப்படிதான் நேமிங் இருக்கும். இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோர் கிரியேட் பண்ண போறேன். ஸ்டோர் எந்த இடத்துல கிரியேட் பண்ணணும் அப்படின்றது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். index.page இந்த இடத்துல கூட ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா கால் பண்றது எங்க கால் பண்ணணும்னா இந்த இடத்துல தான். ஓகேங்களா, இந்த இடத்துல தான். ஏன் அப்படின்னா இதுக்கு அப்புறம் தான் இந்த இதெல்லாம் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, கிரியேட் ஸ்டோர் அப்படின்றதும் ரீடக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ், அதை எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரூட் ரெடியூசரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரூட் ரெடியூசர் எங்க இருக்கு அப்படின்னா அதே இதுலயே காம்போனன்ட்ஸ் குள்ளார இருக்கு. நம்ம இதுல காம்போனன்ட்ஸ் குள்ளார இருக்கு. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் குள்ளார ரூட் ரெடியூசர். ஓகேங்களா, சோ ரூட் ரெடியூசரை வாங்கிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த ரூட் ரெடியூசர்ல தான் என்னுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா ரெடியூசரையுமே நான் கம்பைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, புரியலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அகைன் இதை பார்ப்போம். ஓகேங்களா, இப்ப ஸ்டோரை கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஸ்டோர். இந்த ஸ்டோரை தான் இந்த இடத்துல இது பண்ணணும். இப்போ ப்ரொவைடர் வந்து கேட்கணும். ப்ரொவைடர் வந்து React Redux. ப்ரொவைடர் வந்து React Redux. இதுல இருந்து ஸ்டோர் வேல்யூவை ரூட் ரெடியூசரை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதனுடைய இதை பார்ப்போம். டேஷ்போர்டு index.jsக்கு இந்த இடத்துக்கு வருது. ஓகேங்களா, இந்த இடத்துல நான் டிஸ்பேட்ச் மூலியமா ஆக்ஷன்ஸ் கிட்ட பேச போறேன். ஏன்னா எனக்கு ஒரு சில வேலை டிஸ்பேட்ச் மூலியமா நடக்கும். ஓகேங்களா, இந்த ஆக்ஷன்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இந்த இடத்துக்கு வரும். இது வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இது இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ரெடியூசரோட கீயை கால் பண்ணும். இந்த ரெடியூசர் எங்க இருக்கும் அப்படின்னா
ரெடியூசர் அப்படின்ற இதுல இது ஓகேங்களா. என்ன இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணு அப்படின்றது தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கோம். காப்பி இல்லை, மொத்தம் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல இப்ப நம்ம சேஞ்சஸ்லாம் பண்ண போறோம். ஓகே, இப்ப அது என்ன நடக்குது? root reducer is not defined. ஓகே, index.js ல இப்ப root reducer வந்து இல்லைன்னு சொல்லுது. என்னவா இருக்கும் அப்படின்னா நேமிங் தப்பா இருக்கும். root reducer போட்டிருக்கேன். இல்லையா? ஓகே, இது ஓகே. இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? கெட் ப்ராடக்ட் லிஸ்ட் யூசர்லயும் இருந்திருக்கு, இதுலயும் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் நான் சொன்னேன், நீங்க ரெடியூசர் நேம் கொடுக்கும்போது யூனிக்கா தான் இருந்திருக்கும். இதுல ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். காணவே இல்லை. ஓகே, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கால் ஆகுது. ஓகே, இந்த இடத்துக்கு அது வரணும். இந்த இடத்துல இருந்து அது ரெடியூசருக்கு வரணும். ஓகேங்களா? இந்த டேஷ்போர்ட் ரெடியூசருக்கு வரணும். இதுக்கு எதுவும் கன்சோல் போகுது, கன்சோலே இல்லையா? ஓகே, இந்த இடத்துல எல்லாமே கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டோர் கிரியேட் பண்ணி போட்டு ஒரு லாங் ரெஃப்ரெஷ். கரெக்ட், ஒண்ணுதான் வருது, கேட்ச்ல வந்துருக்கு. இப்ப டேஷ்போர்ட் ரெடியூசர்ல நான் உள்ள போகும்போது அது என்ன ஆக்ஷனை கால் பண்ணியிருக்கு அப்படின்னா கெட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா? இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துக்கு வந்திருக்கு. சரி, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்க ஆக்சஸ் மூலியமா டேட்டா வாங்கி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்ப ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் என்னால எல்லா இடத்துக்குமே கொடுக்க முடியும். இப்ப இந்த இடத்துல எப்படி ஆக்சஸ் கால் பண்றது அப்படின்னா நார்மலா இது பண்ற மாதிரி தான். இதுக்கு போகும் ஒன்றும் இல்லாது, அதே இதாதான் இருக்கும். ஓகேங்களா? டம்மி ஜேசன் அதே இடத்துல நீங்க பாருங்க, அவங்களும் நம்ம சொன்ன மாதிரிதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அதை யூஸ் பண்ணாம ரீடெக்ஸ் தங்கு. ஓகே, ரீடெக்ஸ் தங்கு. இப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்
picture articles அப்படின்னு இருக்கா. இந்த export இதுதான் நமக்கு இப்ப தேவை. ஓகே, இந்த dispatch என்ன பண்ணும் அப்படின்றத ஓகேவா. என்னுடைய ஆக்ஷன்ஸ்ல நான் கால் பண்றதுக்கு dispatch யூஸ் பண்ணுவேன். இந்த dispatch தான் ரியாக்ட்ல இருந்து ஆக்ஷனுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஏபிஐ கால் பண்றது, கால் பண்ணிட்டு இங்க வர சக்சஸ் டேட்டாவை நான் பேலோட்ல சென்ட் பண்றேன். ஓகேங்களா, இங்க டேட்டா வரதானே நம்ம சென்ட் பண்றோம். டைப் கெட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட். ஓகே, இது இப்ப என்ன செய்யும் அப்படின்னா எங்க ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல கெட் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 வேரியபிள் மஸ்ட் ரிடியூசர்ல. ஒன்னு ஸ்டேட், ஓகேங்களா, அதாவது டிஃபால்ட்டா என்ன வேல்யூ நம்ம வச்சிருக்கோம். இன்னொன்னு ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்றது என்னன்னா யூசர் எதை கேட்கறானோ அதுக்கேத்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது, அதுக்கேத்த மாதிரி இங்க இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்றது. இப்ப ஸ்டேட் இனிஷியலா என்ன இருக்கும், ப்ராடக்ட் லிஸ்ட் 0ல இருக்கும். எஸ், லோட் ஆகும்போது ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆயிட்டு இந்த ஆக்ஷன்ஸ்ல இருந்து டேட்டா கண்டிப்பா வரும். நீங்க கன்சோல் லாக் இங்க போட்டாலுமே உங்களுக்கு தெரியும் இந்த இதுல இதுக்கான டேட்டா கண்டிப்பா வரும். இதுல எதுவும் வராது, நம்ம டம்மி ஜேசன் போயிடுவோம். இந்த ஏபிஐ இங்க போட்டுடும். ஓகேங்களா, ஏற்கனவே பண்ணதுதான். ஓகேங்களா, ரிட்டர்ன் டிஸ்பேட்ச் பண்ணுங்க ஆக்சைஸ் கால். ஓகேங்களா, இது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போகும்போது ப்ராடக்ட் லிஸ்ட் இங்க இருக்கிற டிஃபால்ட் டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, இதுதான். இதனுடைய பேரு என்னன்னா ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்ல 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்னு ஆக்ஷனோட டைப், இன்னொன்னு ஆக்ஷனோட பேரோடு. ஓகேங்களா, இப்ப அது வருதா அப்படின்றத செக் பண்ணுங்க. என்னப்பா, access is not defined அப்படின்னா டேஷ்போர்ட்ல நம்ம access யூஸ் பண்ணிருக்கோம், அதை நம்ம இம்போர்ட் பண்ண மறந்துட்டோம். இப்ப டேஷ்போர்டுக்கு போறோம். கேட்சியா, ஒரு நிமிஷம் ஓகேங்க. சரி, இப்ப இன்னொரு பிரச்சனை இந்த இதுலயே தெளிவாவே போட்டிருக்கும். ஓகே, இப்ப நான் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே சொல்றேன். ரியாக்ட், ரீடெக்ஸ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு விஷயம் யூஸ் ஆகும். இப்ப இந்த ஆக்ஷன் கூட நீங்க டிஃபால்ட்டா பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வேணா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏபிஐ கால் ஹிட் அடிச்சு டேட்டா வாங்குறது ரீடெக்ஸுக்கு சென்ட் பண்றதுன்னா இந்த டிஸ்பேட்ச் மூலியமா தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதுதான் ரியாக்ட் ரீடெக்ஸ். ஓகேவா, ரியாக்ட் கூடயும் ரீடெக்ஸ் கூடயும் பேசுறதுக்கு இந்த டிஸ்பேட்ச்ன்றது தேவை. ஓகே, சோ இது இருந்தாதான் ப்ராப்பரா உன்னால ஆக்ஷனை கால் பண்ண முடியும். அப்ப காம்பவுண்ட்ல இருந்து ஆக்ஷனுக்கு கால் பண்ண டிஸ்பேட்ச் தேவைப்படுது. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இந்த ரிடியூசருக்கு பேசுறதுக்கு ஒரு மிடில் வேர் தேவைப்படுது. ஓகேங்களா, அததான் இவங்க தெளிவா போட்டிருக்காங்க, ஆக்ஷன்ஸ் மஸ்ட் பி பிளைன் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரீடெக்ஸ் தங்க் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரிய இதுவாவே இருக்காது, இது என்ன அப்படின்னு தெரியும். ரீடெக்ஸ் தங்க் இது ஒரு பேக்கேஜ இன்ஸ்டால் பண்ணணும். இது ஒரு மிடில்வேர். இந்த மிடில்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மிடில்வேர் ஆக்ஷன் கிட்ட இருந்து டேட்டா எல்லாம் வாங்கி ரிடியூசருக்கு ப்ராப்பரா சென்ட் பண்றதுக்கான ஒரு வேலையை தான் இந்த இது பார்க்கும்.
இது ஒரு ஹின்ஸ் மாதிரி கூட ஒண்ணு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? காம்போனன்ட், ஆக்ஷன், ரெடியூசர். ஓகேவா? காம்போனன்ட்ல இருந்து ஆக்ஷனுக்கு பேசுறதுக்கு டிஸ்பேட்ச், ஆக்ஷன்ல இருந்து ரெடியூசர் பேசுறதுக்கு மிடில்வேர். ஓகேங்களா? அது ரீடெக்ஸ் கன்க், கான்டெக்ஸ்ட், அப்படி அப்புறம் என்னது ரீடெக்ஸ் சாகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிடில்வேர் இருக்கு. இவங்க டிஃபால்ட்டாவே என்ன சொல்லுவாங்கன்னா ரீடெக்ஸ் கன்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் கிரியேட் பண்ணோம்ல அந்த இடத்துல போயிட்டு இது பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ரீடெக்ஸ் கன்க்னு இருக்கா, இத இந்த இடத்துல எங்க ரீடெக்ஸ் கன்க் இங்க போட்டுக்கிட்டு கிரியேட் ஸ்டோர் ஆல்ரெடி இருக்கு. அப்ளை மிடில்வேர். அப்ளை மிடில்வேர்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மிடில்வேரை அப்ளை பண்ணிக்கோ உன்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா பிளைன் ஆப்ஜெக்டா போறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு கன்க் அப்படின்றத உன்னுடைய ஸ்டோர்ல ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஸ்டோர் அப்ளை மிடில்வேர். இப்ப கன்க் மிடில்வேர் இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களுடைய ஸ்டோர்ல இருந்து போகக்கூடிய டேட்டா ப்ராப்பரா போகும்ன்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கேஜ்ல இஷ்யூஸ் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பேக்கேஜ்ல கிட்டப்னு ஒன்று இருக்கும். அதுல இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். 213 க்ளோஸ் ஆயிருக்கு. அதை எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ்லயே அந்த ப்ராப்ளத்தை ஏதாவது இருந்திருக்கா அப்படின்றது அவன் சொன்ன மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இதே இடம் தான் நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இது என்ன, எதுக்காக இதை போடணும் அப்படின்றத சொல்றேன். எக்ஸ்போர்ட் பண்ணல பேக்கேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை இது எக்ஸ்போர்ட் பண்ணது நீங்க அப்படி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரினா எக்ஸ்போர்ட் பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகேங்களா? ஓகே, அப்ளை மிடில்வேர் இங்க வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் செட்டில் பண்ணிட்டு போயிட்டு டேஷ்போர்ட் கொடுக்கணும். ப்ராடக்ட்ஸ், ஓகே, ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஏபி கால் ஹிட் அடிச்சிருக்கு, ரெக்கார்ட் வந்திருக்கு. ஆக்ஷன்ஸ்ல இருந்து எங்க இந்த ஆக்ஷன்ஸை கால் ஆகல, ரெஃப்ரெஷ். செட் ஆர்டிகல்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று எழுதி அந்த இடத்த டிஸ்பேச் பண்ணலாம். டேட்டா இப்ப இந்த இடத்துல இது ஒரு டைப்பாவே ஒண்ணுமா, இது ஒரு எக்ஸ்ட்ராவே எழுதலாம். ஆனா அது ஏன் போடணும்னு தெரியல, இது அப்படியே போயிருக்கலாம். ஓகே, இப்ப வர டேட்டாவை ஒரு மெத்தட் ஒன்று எழுதி அந்த மெத்தட்ல இவங்க பாஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை திரும்ப டிஸ்பேச் பண்றாங்க. இப்படி ஹிட் அடிக்குது, வேற எங்கேயாச்சும் இல்லைன்னு எங்க போகுது. Dashboard. அப்பா அடி
ஓகே, இந்த இடத்துல எக்கச்சக்கமான கேட்ச் இருக்கப்போ vendors. ஓகே, பேலோட்ல நமக்கு வந்த டேட்டாவை வந்துரும். டைப் என்ன அப்படின்ட்டு கேட்ச் பார்த்தேன். ஓகே, ஓகே, ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன் இங்க இருந்து ஓகே நம்மளுடைய ஆக்ஷன்ல ஒரு இதை மட்டும் கால் பண்ணுது. ஓகேவா, ஏபிஐ கால் பண்ணிட்டு அதுக்கு வந்து திரும்ப ரெக்கார்டை சென்ட் பண்ணி விடுது. ஓகேங்களா, இது இந்த இடத்துக்கு வரும்போது ரெண்டு இது எடுத்துட்டு வரும். ஆக்ஷன் கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஒன்னு டைப், இன்னொன்னு டேட்டா. டைப் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு, டேட்டா வந்து ஏதாவது ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை மாற்றி விடுறதுக்கு. இப்ப என்கிட்ட டேட்டா ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்த டேட்டாவை போயிட்டு ரீடெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் லிஸ்ட்டை நான் ஆக்ஷன் டாட் பேலோட் அப்படின்னு நான் போட்டு ஆக்ஷன் டாட் பேலோட், பேலோட்ல அதையுமே நம்ம இது டிஃபரன்ஷியேட் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணிக்கலாம். எது ப்ராடக்ட்ஸ்ல பேலோட்ல ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எடுத்துட்டு வந்த வரைக்கும் ஓகே. இதை நான் நாளைக்கு சொல்றேன். இப்படியா இருக்கும். ஓகேவா, ஸோ இன்னைக்கு பெருசா எதுவும் பண்ணல, இந்த ஆக்ஷன்ஸ் மட்டும் கால் பண்ணி இது பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, உங்க எல்லாருக்குமே இந்த சோர்ஸ் கோட நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுக்க மாட்டேன், இன்னொரு டைம் நம்ம இதை பார்ப்போம். ஓகே, ஸோ அகைன்